ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் சோஃபி லீசா ரெண்டு பேர்த்தையுமே அங்கே ரவுடிங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷேன் வந்ததுமே இதில் யாராச்சும் நீ ஒருத்தவங்கள தான் காப்பாற்ற முடியும், யாரை நீ காப்பாற்றுறேன்னு சொன்னதுமே அங்கே டைஸை வந்து அவங்க தூக்கி போட சொல்கிறாங்க. ஸோ அப்பாவே நான் லிசாவை தான் காப்பாற்ற விரும்புகிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சோஃபிக்கு அங்கே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லும் போது அவன் டைஸை போட்டா அங்கே கரெக்டாக அங்கே லிசா வந்து காப்பாற்றுற மாதிரி விழுந்ததுமே அவ ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. அப்போ அங்கே நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், உன் குழந்தைய பற்றி கூட உனக்கு கவலை இல்லாமல் நீ இப்படி பண்ணுவியான்னு சொன்னதுமே உடனே அந்த லிசா அந்த ஷென்ட்டை அவள் போய் சொல்லிட்டு இருக்கா. நேற்று நைட்டு கூட அவன் மெடிசன் எடுத்தா, கன்சீவாக இருக்கவங்க மெடிசன் எடுப்பாங்களா, அவனை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்கிட்ட வந்து எதுக்காக இப்படி போய் சொன்ன, ஏன்னா நீ இப்படி போய் சொல்லி ஏமாத்தணும்னு எந்த அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு கவலையாயிடுச்சுக்கு. அப்போ உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ ஆஃபர் வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தியாடான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சேக்கா. அப்போ நான் இவளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அந்த ரவுடிங்க அவள் ஃபிங்கரை வந்து கட் பண்ணுறாங்க. என்னம்மா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை போலையே, அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போக விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி எல்லா ஃபிங்கரையுமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக பிளடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அங்கே பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருக்கப்ப இவனுக்காக அவள் ஏகப்பட்ட ட்ரிங்க் பண்ணி இருந்திருக்கா. அவனுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு அவள் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே அப்போ அவன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் லீசாவை காப்பாற்றி வேமா அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் அங்கே போலீஸுமே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. அப்போ ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. வளர வர ரெண்டு பேத்துக்கும் இல்லையுமே அங்கே வந்து அட்ராக்ட் ஆகி லவ் பண்ணவுமே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ரவுடி வந்து அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதுமே தான் வந்து அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிட்டு நான் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ எனக்கு சொந்தம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்டிக் நைட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயினோட கையில் ஃபுல்லாக அங்கே ஃபிங்கரில் ரத்தமாக வந்ததோ அவள் ரொம்ப பார்த்து வறண்டு போய் அங்கே வந்து எந்திரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. நம்ம இப்போ இங்கே எப்படி வந்தோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கா. அவட்ட கேட்டதுமே நீ ரொம்ப இன்ஜுரியாக இருந்த, ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அங்கே மெசேஜ் வந்து பண்ணிச்சேக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஷென்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொன்னதுமே அப்போ அங்கே லீமே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்ட்ரிக்கு வந்து உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஷென் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்காக ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடியுமே அவன் வந்து அவளுக்கு ஆசையை வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே எப்பயுமே இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே இவளோட காசை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அவன் வந்து அவளுக்கு அங்கே மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வரைக்குமே அவன் சொந்த காசை வச்சு நம்ம ஹீரோயினுக்காக அவன் எதுவுமே பண்ணது கிடையாது. ரொம்பவே மோசமானவனை தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் தான் லவ்வில் வந்து பைத்தியமாயிட்டு அவனை வந்து ரொம்பவே நம்பிட்டு இருந்திருக்கா. இப்போ வந்து நீ உன்னை கேர் பண்ணிக்கோ, நான் வந்து லிசாவை வந்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே பைத்தியமாயிட்டியா நீயே, எல்லாருக்குமே நான் வந்து பத்திரிகையெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ போய் நீ வந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவியான்னு சொன்னதும் யார் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போகிறது, அங்கே பிரைடு மட்டும்தான் மாற போகிறாங்க. லிசா வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு போகணுன்னு தெரியல, அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே என் லைஃப் ரொம்பவே செட்டில் ஆகும், நான் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போகலாம், லவ் என்னமோ நான் ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த சொத்து எல்லாமே என்னோட பேருக்கு வந்ததுமே நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஓன்ட்ட வந்துடுவேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் போனதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், லிசா எனக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்துக்கு இதுக்கப்புறம் என் லைஃப்ல இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறான். அப்போ அந்த லிசா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து காலை பிடிச்சி கெஞ்சுற மாதிரி பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா கிரியேட் பண்றா. இதெல்லாம் எனக்கு தான் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து உன்னோட லைஃப்ல திரும்பலாம் வரமாட்டான்னு சொன்னதுமே எனக்கு அவன் தேவை கிடையாது, நீயே அவனை எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது வேணுக்குனே வந்து அவன் வரும்போது கீழே விழுகிற மாதிரி எங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் நீ எதுக்காக இப்படிலாம் அவட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் எதுவுமே பண்ணல, அவங்ககிட்ட சாரி தான் கேட்க வந்தேன், என்னை போய் இப்படி ஃபோர்ஸாக தள்ளிட்டாங்கன்னு சொன்னதும் நீ பண்ணதுக்கு இப்போ ஒழுங்கு அவட்ட மன்னிப்பு கேளு, இப்போ உன்னை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்தியிருக்கா, ஸோ அதுக்கு நீ வந்து பழி வாங்க வேணாமா, அவளை பிடிச்சி ஃபோர்ஸாக நீயுமே தள்ளி விடுன்னு சொன்னதும் அதே மாதிரி பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. சரி வா பிபி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேவலமானவனா நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே முழிப்பு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு நீ
ரொம்ப நேரமாக நேற்று மயக்கத்தில் இருந்த தெரியுமா, இப்போ தான் உனக்கு முழிப்பே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷென்னும் லிசாவும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க, நீ தான் வந்து அவங்கள கிட்னாப் பண்ணியா 2 பேர்த்தையுமே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நானுமே ஒரு வீடியோ போட்டு எல்லாத்துக்குமே கிளாரிஃபை பண்ணுவேன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அந்த ஷென் ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அவளை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே தண்ணியில் பிடிச்சி அங்கே முக்கிக்கிட்டு இருக்காங்க தலையை. நீ எதுக்காக என் ஃப்ரெண்ட் அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவளை விடுன்னு சொன்னதுமே நாளைக்கு வந்து போர்ட் மீட்டிங், நீ அங்கே வந்துட்டு ஏதாச்சும் சொல்லி அசிங்கப்படுத்தினேன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அவங்க எல்லாரும் முன்னாடியுமே நீ தான் வந்து எங்களை கிட்னாப் பண்ணன்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டை நாங்கள் கொலை பண்ணிடுவோன்னு சொன்னதுமே நீ எதுவும் பண்ணாத, அவளை விட்டு இதில் அவளுக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது சொல்லு, அவளை ஏன் நீ இப்படி தொல்லை பண்ணுற, நான் அவனை என்ன வேணாலும் பண்ணுறேன் அவளுக்காகன்னு சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்கிறான். நீ நாளைக்கு வந்துட்டு லிசாக்கு வந்துட்டு மேரேஜ், நீ அங்கே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறான். நீ அப்படி மேரேஜுக்கு வந்தால் கிட்டக்க இருந்து பார்க்காம தூரமாக இருந்து பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த லிசா கால் பண்ணதுமே பேபி நான் இப்போ உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசும்போது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் எங்கள் சாரி கேட்டதுமே என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு, நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும், நான் பண்ணாத தப்புக்கு என்னால் தானே நீ வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு அவள் சொல்லும் போது பேசாமல் நீ வந்து என் கூட சேர்ந்து வந்துருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் இப்போதைக்கு வர முடியாது, நீ வந்துட்டு விலகேறி ஏன்ட்டு இருந்து இல்லைன்னா அவன் திரும்ப உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், நான் இங்கே இருந்து ஏகப்பட்ட வந்துட்டு வேலை பண்ண வேண்டியது இருக்குது, நான் இப்படியே இவனை சும்மா விட்டுட்டு வர முடியுமா, இவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேணாமான்னு அவ சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் அங்கே போயிருக்கா. அப்போ அவன் அங்கே வந்து எல்லாத்தையுமே நான் வந்து லிசாவை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன், சோஃபி வந்து என்னோட சிஸ்டர் மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுமே எதுவுமே வந்துட்டு தெரியாத மாதிரி போய் அவங்ககிட்ட கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த லிசா நான் வந்து உன்கிட்ட சொன்னா இல்லையா, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவன் வந்து உனக்கு என்றைக்குமே சொந்தமாக மாட்டான்னு, அவனுக்கு காசு தேவைப்படுது, அந்த காசை என்னால் மட்டும் தான் கொடுக்க முடியும், உன்னால் கொடுக்க முடியாது, ஸோ அவன் என் பேச்சை தான் கேட்பான்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னோட இந்த வெட்டி பேச்செல்லாம் கேட்க நான் வரல, நீ வந்துட்டு ஹாப்பி அவன் கூட இரு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவள் சொல்லும் போது வேணுக்குனே அவளாவே அங்கே வந்துட்டு கீழே விழுந்துட்டு என்னை இவ வந்து கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, இவ ரொம்ப பூவர் கேர்ள், என்னை பார்த்து போறான் படுறான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஷென் ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக இங்கே வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக வந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு திட்டான். அங்கே கார்ட்ஸை வச்சு இவளை பிடிச்சிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் போய் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே பார்த்தா டெட் பாடி இருக்குது போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அரண்டு போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு பயந்து போய் இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு கால் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணி வச்சாரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அப்போ ஷென் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் உன்ட்ட எது எனக்கு பேச விருப்பலன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ரிங்கை கழட்டி கீழே எரிஞ்சிடுறா. உன் கூட சேர்ந்து எனக்கு எந்த சவகாசமே தேவை கிடையாதுன்னு. உடனே அவனுமே எனக்குமே உன் கூட சேர்ந்து எந்த ஒரு சவகாசம் வைக்கணும்னு ஆசை கிடையாது, நீ பேசாமல் இங்கேருந்து போயிடு, அதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மெய்டுக்குமே அவளோட ரிங்கை தூக்கி கொடுத்து ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுறா. அவங்க லாயருக்கு கால் பண்ணி நான் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவனுக்கு எனக்குமே ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தனோ அது எதுவுமே அவனுக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் எடுக்க போகிறேன், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. அவங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு லீக்குமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை வேமா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா, என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத 3 டேஸில் நான் வந்துடுவேன் அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அவன் வந்து அவளை கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, நீ வந்து ஒழுங்காக எல்லாத்தையும் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கல, ஏன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது உனக்கு எனக்கு எந்த சவகாசம் இல்லைன்றப்ப நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே லிசா வந்து அவனை கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே ஒரு காரில் வச்சு கூட்டிகிட்டு போய் ஒரு பார்கேல் ஆக்கி விட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அங்கே எல்லாருமே தப்பான எண்ணத்தில் டச் பண்ணிவிட்டு அவளை போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயினெல்லாம் ஊற்றி அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அப்போ அந்த பாரோட மேனேஜர் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒழுங்காக வந்து இன்னைக்கு நீ வந்து அவங்க எல்லாத்துக்குமே ட்ரிங்க் சர்வ் பண்ணுற, இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு நைட் ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் அவள் திரும்ப பாவம் அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ணிச்சேக்கா. பட் அதில் அந்த பர்சன் வந்து ட்ரக்கை கலந்து விட்டுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அதை கூட நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி போனதுமே பின்னாடியே ஒரு பர்சன் அங்கே வந்துமே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த பர்சனை பாட்டில் உடச்சி என் பக்கத்தில் வந்து நான் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன், நான் உன்னை போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுவேன்னு சொன்னதும் அந்த பயந்து போய் ஓடி போயிடுறான். நீ வந்துடுறான் காப்பாற்றுறதுக்காக, வா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், நான் வந்து ஷென்னோடையுமே நல்ல ஃப்ரெண்டு தான், உனக்குமே நல்ல ஃப்ரெண்டு தான், அவன் கூட இருக்க விருப்பலைன்னா நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் எனக்கு தேவை கிடையாது, நீ ஷென்னோட வீட்டில் கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னதுமே அவனுமே கூட்டிகிட்டு போய் விடுறான். அங்கே போனதுமே ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே போய் நல்லா பெட்ரோல்லாம் ஊற்றி விட்டு வீட்டை கொளுத்தி விட்டுட்டு அந்த ஃபோட்டோ இருக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தது அதில் பிளட்டால்
எழுதிட்டு இருக்கா, கண்டிப்பா நீ பண்ணதுக்கு உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டான்னு. இந்த ஷென்னை பார்த்தா லிசா கூட சேர்ந்து இருந்துட்டே இந்த சோஃபி வந்து இத்தனை நாள் ஆகி போச்சு, என்கிட்ட ஒரு கான்டாக்ட் கூட பண்ணாம இருக்கா, என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்பங்க லிசா, நீ எதுக்காக வந்துட்டு எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் யோசிச்சுட்டே இருக்க, என் கூட சேர்ந்து இன்னைக்கு மூவிக்கு வான்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டதுமே இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னதும் நீ இப்பெல்லாம் என் கூட க்ளோஸாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது அப்படிலாம் இல்ல நம்ம போலாம் நாமே சொல்றான். பட் அவனோட மைண்ட்ல ஹீரோயினை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்க நம்ம ரெசார்ட்டுக்கு போய் 2 பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ப்ளீஸ் வான்னு சொல்லிட்டு அவ கூப்பிடுறா. வரமாட்டேன்னு சொன்னாலுமே விடுற மாதிரி இல்லை. ஸோ வம்பு பண்ணி அங்கே கூட்டிட்டு போயிடுறா. அவன் அங்கேயுமே போய் யோசிச்சுட்டு இருக்கோமே, எப்போ பார்த்தாலும் என்னத்தை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொன்னதுமே நான் ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கை பற்றி தான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் அவளோட யோசனையாக வந்துட்டு இருக்கு. ஹீரோயினை வந்துட்டு கேவலப்படுத்தி பார்கேல ஆக்கி விடுவானா, ஆனால் இப்போ ரொம்ப வந்துட்டு அவருக்கு லவ் இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவள் ரொம்பவே டவுட் ஆகி போயிட்டு இவன் என்ன ஒரு மாதிரியா இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க குளிக்க போனதுமே அவனோட ஃபோன் எடுத்து அங்கே செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபோனில் பார்த்தா அவள் அசிஸ்டன்ட் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இப்படி உங்களோட வீட்டில் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குன்னு. ஸோ அதை பார்த்துட்டு அவள் உடனே டிலீட் பண்ணி விட்டுறா, அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு. சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரெசார்ட்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இப்பயுமே அவளை பற்றி எதுவுமே வந்து தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அங்கே அவள் பக்கத்தில் க்ளோஸாக வர நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் க்ளோஸாக இருந்த விஷயம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி படுத்துக்கிறா. அவள் எப்பயுமே இந்த மாதிரி விஷயம் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷையாக தான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. பட் இவ அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பங்க அவ இதுக்கு முன்னாடி என்ன என் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணாத மாதிரி புதுசாக வந்துட்டு எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திரும்ப ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஆஃபீஸ்க்குமே வந்து நீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே செடியூஸ் பண்ணி தான் கைக்குள்ள வச்சிருந்திருக்கா. ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு பொண்ணு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு போல்டாக இருக்கக்கூடாது, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி என்னாச்சு நீ எந்திட்டு எது அவளை பற்றி விசாரிச்சா இல்லைன்னு சொன்னதும் சார் உங்களோட வீட்டில் வந்து தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்னோட சோஃபி என்ன பண்ணுறான் அந்த வீட்டில் தான் இருந்தாலேன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு அந்த வீட்டில் இருந்த மாதிரி தெரியல சார், அவங்கள பற்றி எதுவுமே தெரியல, அவங்களே வந்து வீட்டுக்குள்ளே தீய வச்சு கொளுத்தி விட்ட மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொன்னதுமே இவன் வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப ஆசையாக 2 பேரும் சேர்ந்து இருந்த வீடு இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரோசஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையுமே அங்கே பறித்து போட்டுட்ருக்கான். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃப்ளார் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இந்த லிசா எனக்கு இந்த ஃப்ளார் சுத்தமாக பிடிக்காதுப்பா, எனக்கு ரோஸ் தான் பிடிக்கும்னு சொன்னதுமே சரி ஓகே உனக்கு என்ன பிடிக்குதோ அதவே இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட ஃப்ளார் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு இவளுக்காக ரோஸை வச்சிருக்கான். ஸோ இவன் பண்ண ஒவ்வொரு தப்பையும் நினச்சி இவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆசையாக நான் வந்து இந்த வீட்டில் எவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தோம், எல்லாமே இப்படி தலைகீழ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று கிடைக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நீ தான் வந்துட்டு அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டியா, என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அங்கே அவனுக்கு ரொம்பவே கவலையாகிட்டு என் ஃபோனை வந்து இவ எடுத்தாளே நேற்று, அப்போ இவ தான் வந்துட்டு வந்திருக்க மெசேஜ் ஏதாச்சும் டிலீட் பண்ணியிருப்பாளா, அப்போ இத்தனை நாளாக இவ என்ன பண்ணிட்டு இருந்தா, கண்மூடித்தனமாக இவ்வளோ நம்பிட்டே நான் இருந்தேனேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணுறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, அவங்கள பார்கேல ஆக்கி விட்டு அங்கே எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா, ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு உடனே அங்கே லீட்டை கால் பண்ணி நான் வந்து உன்னை மீட் பண்ணணும், இப்போ சோஃபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ஃபோன் பண்ணி இதை கேட்கறதுக்கு, இத்தனை நாளாக எங்கே போயிருந்த, அவளை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இப்போ என்ன உனக்கு அக்கறன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்பங்க நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் ப்ளீஸ், நான் வந்துட்டு அவளை பற்றி பேசணும்னு சொன்னதுமே சரி வான்னு சொல்லிட்டு அவனுமே கூப்பிடுறான். அப்பங்க அவன் இந்த ட்ரெஸ் தான் நேற்று அவங்க பாரில் போட்டிருந்தா, அவளை எத்தனை பேர் சேர்ந்து டார்ச்சல் பண்ணானுங்க தெரியுமா, அவள் நேற்று பார்லேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு கவலையாக இருந்தா, நான் தான் காப்பாற்றி உன்னோட வீட்டில் கொண்டு போய் விட்டேன், இதுக்கப்புறம் நீ அவளோட மூஞ்சிலே முழிச்சிடாத, நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நான் அவளை அங்கே அனுப்பவே கிடையாது, எனக்கு அது தெரியவே தெரியாதுன்னு சொன்னதும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதுக்கப்புறம் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை சேஃபான பிளேஸ்க்கு நான் அனுப்பி விட்டுட்டேன், அவள் உன் மூஞ்சிலே முழிக்க விரும்பலை, அவளோட மனசில் நீ இதுக்கப்புறம் இடமே பிடிக்க முடியாதுன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ உன் பக்கத்தில் நெருக்கமாக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டா அது உனக்கு இப்போ தான் ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இதுக்கப்புறமே நீ அவளை தொந்தரவு பண்ணாத, கண்டிப்பாக அவள் உன்னை எப்பயுமே ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான்.
சீனில் பார்த்தா அந்த லீசாவை யாரும் அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. யார்டான்னு பார்த்தா எல்லாம் நம்ம லீயோட வேலை தான். அங்கே அவனை பார்த்ததுமே ரொம்பவே கோவமாயிட்டு, என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியுமான்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் வீடியோ கால் போடுறான். பார்த்தாங்க ஷென் தான் காலில் இருக்கான். பார்த்தீங்களா இவன் என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும், உன்னை கிட்னாப் பண்ண சொன்னதே அவன் தான்மான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீ வந்து இவ்வளோ தைரியம் தான் சூசியை இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பா, அவளை பார்கலாக்கி நீ வந்துட்டு அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவள் உங்கள்கிட்ட வந்து அத்துமீறி நடந்துட்டுருக்கான்னு நினச்சேன், அதனால தான் அவளை பயமுடுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், நான் வந்துட்டு வேறு எந்த இதுவுமே பண்ணலன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்பயுமே என் மேலே ஆசைப்பட்டுட்டு அவட்ட வந்து என்னை பறிக்கிறது தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் காசுக்காக தான் உன் கூட சேர்ந்து இருந்தேன். எப்பயுமே நான் சோஃபியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயும் நீ வந்துட்டு அவளோட இடத்த பிடிக்க முடியாது. நீ இப்போ அவளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பண்ண டார்ச்சருக்குமே உனக்கு இப்போ பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க போற லீன்னு சொன்னதுமே அங்கே காலையுமே கட் பண்ணி விட்டுறாங்க. இவர் ரொம்ப பயந்து போனதுமே ஓங்கி கண்ணத்தை சேர்ந்து அவன் ஒன்று அறையிறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். எந்த விஷயமே தெரியலன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப கால் பண்ணி, சார் மேடம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, நாளைக்கே நான் வந்துட்டு போய் அவட்ட எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்பேன், அவளை திரும்ப நான் என்னோட லைஃப்ல கொண்டு வந்துடுவேன்னு சொல்றான். அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ அவங்க 2 பேர் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஷான் ஹான்னு. அவங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் வந்துட்டு உன்னை இந்த மாதிரி பண்ணியிருப்பான், அவனை நாங்கள் சும்மா மட்டும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, தயவு செஞ்சு நீ அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம்ப்பா, என்னதான் இருந்தாலும் நானுமே அவனை லவ் பண்ணியிருக்கேன், எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் நீங்கள் வர வேணாம், என்னன்னாலும் நானே பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஷென்மே கிளம்பி நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன், ப்ளீஸ் என் கூட வந்துருன்னு சொன்னதுமே, அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கோவமாயிட்டு அவனை ஒரு கிக் விட்டான். நாங்கள் வந்துட்டு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளை உன்ட்ட விட்டுட்டு போகும்போது என்னடா சொல்லிட்டு போனோம், அவளை நீ வந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்கோ, இல்லை நான் என்னைக்குனாலும் உன்னை தேடி வந்து உதப்போன்னு சொன்னமா இல்லையா, நீ அவளை எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ அவன் நான் வந்து லிசா உனக்கு என்னென்ன பண்ணாலோ அதே மாதிரி அவளுக்கு பண்ணி அவளை பழி வாங்கிட்டேன்னு சொல்லும்போது அவ்வளோதான், ஹானுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக போட்டு அங்கே அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். நீ வந்து பழி வாங்கிட்டேன்னா இவளுக்கு பண்ண கொடுமை இல்லாமல் போயிடுமா, காசுக்காக லவ் பண்ணவளை விட்டுட்டு வேற பின்னாடி போவையா, என்ன கேவலமான ஜென்மம் நீன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. என்ன ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே அவன் டார்ச்சர் பண்ணான் இல்லையா, அதெல்லாமே நினச்சி அவனுக்கு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு இருக்கு. இப்போ தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு, எனக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொன்னதும், என்றைக்கும் வந்துட்டு உனக்கு எனக்கு நடுவில் இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவன் குழந்தைக்காகவாச்சும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொன்னதும், இன்னைக்கு டெட் பாடியோட ரூமில் என்னை வந்து அடைச்சி தள்ளினையோ அன்றைக்கே வந்துட்டு உனக்கு எனக்கு நடுவில் இருந்த எல்லா உறவுமே முடிஞ்சு போச்சு, அன்றைக்கே என்னோட பேபியுமே என்னை விட்டு போயிடுச்சின்னு அவள் சொன்னதும் அதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து வந்துரு, என் கூட வந்துட்டேன்னா 2 பேத்துக்குமே திரும்ப பேபிஸ் நிறைய பிறக்க சான்ஸ் இருக்குல்ல, ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் தப்பு தான் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பார்த்தியா மெய்டிட்டு வந்து அந்த ரிங்கையுமே நான் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும், இந்த ரிங்குக்கு என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு, இந்த இடத்துக்கு என்னைக்கு நீ மெய்டிட்ட கொடுத்தியோ அப்போவே நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க விண்டோ வழியாக அதை தூக்கி எறிஞ்சதுமே அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக போகும்போது, நீ எடுத்துகிட்டே வந்தாலும் நான் அதை கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன்னு அவன் சொன்னதும், அவங்க வந்துட்டு மேலே வந்து எடுக்க போகிறேன்னு சொன்னதுமே அங்கே ஹானுக்கு கோவமாயிட்டுங்க பிடிச்சவங்க தள்ளும் போது, ஹீரோயின் இதெல்லாம் தேவை கிடையாது, நீ அவனை விட்டு நான் வந்துட்டு அவன்கிட்ட பேசுறதுக்கே விரும்பலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ தனியாக இருந்துட்டு இருக்காத, உன்னை எப்போ பார்த்தாலுமே அவன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான், பேசாமல் நீ எங்கள் கூட சேர்ந்து வந்துரு, நாங்கள் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்குறோம், அவன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் ரிங்கை கொண்டு வந்து கொடுத்து, நான் ரிங்கை தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு கேட்டதும், உன் கூட சேர்ந்து எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது, உன் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்டுமே இதுக்கப்புறம் தொல்லை பண்ணிட்டு வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 3 பேருமே எப்பயுமே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்த பிள்ளைங்க, இப்போயுமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்ததுமே ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை. என்னன்னு பார்த்தா இப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிசாவோட வீட்டில் அவங்க ஃபேமிலியும் தான் வந்து ஒரு மீட்டில் தான் சந்தித்தேன், அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாரு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து தான் என்னை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பழியை போட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க எங்கள்கிட்ட எல்லாத்தையுமே பறிச்சுட்டு எங்களை பூவராக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பழியை போட்டதுமே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு சொன்னதும் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, உன்னோட கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும், நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன், நீ வந்து பார்த்து
பார்த்தியா? எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியும் லிசா, நீ இதை நேரடியாக பார்த்துட்டு இருக்கனே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு தான் ஷென் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். இப்போ ஏன்ட்ட நீ வாங்கி கட்டணும்னு நினைக்கிறியா? ரெண்டாவது ஷென் மேலே நீ பழிய போட்டுட்ருக்கேனா, அப்போ புதுசாக உனக்கு வேற ஏதோ ஆம்பளை கிடச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தானே இப்படி பண்ணிச்சுக்க நீ என்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா உன்னை இதை விட மோசமான நிலைமைக்கு நான் கொண்டு போயிடுவேன். இப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் அவள் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பொய்யா பழிய போட்டிருக்கா இல்லையா, அதுக்கான எவிடன்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஷென்மே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் மன்னிச்சிருவாளான்னு சொல்லிட்டு அவட்ட வந்து சாரி கேட்டுட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு எங்கள் கையை கேட்டா, உனக்கு எனக்கு நடுவில் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ என்ன வந்துட்டு நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. எல்லாருமே எவிடன்ஸ் தானே கேட்டுட்டு இருந்தீங்க, இங்கே பாருங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கா. என்ன விஷயம்னா, அந்த லிசா வந்து அங்கே பார்ல இருக்க ஒரு கேர்ளை மீட் பண்ணி, தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து பார் கேர்ளா வந்து ஒர்க் கொடுக்கணும், அவளை எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்றத வீடியோ எடுத்து எனக்கு நீ சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஷென்மே அங்கே சொன்னான் இல்லையா, நான் தான் கிட்னாப் பண்ணேன்னு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை மிரட்டினான் இல்லையா, அதையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த பெண்ணில் வச்சிருந்திருக்கா. அதை போட்டு காமிச்சிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகும்போது அவனுக்கு அங்கே பிளட் அங்கே வாமிட் வந்துட்டு இருக்கு, நெஞ்செல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருது. பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக கொன்று வந்தான்னு சொல்லிட்டு அங்கே ஹான் ரொம்ப கோவப்படுறான். அங்கே நம்ம ஷான்மே இதுக்கப்புறம் உனக்கு அவளுக்குமே எந்த சவகாசம் கிடையாது, நீ இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே மீடியாஸ் எல்லாமே சுற்றி உழைச்சி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லிசாவையும் அவளோட ஃபேமிலியுமே அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ள தூக்கியுமே போட்டாங்க. ஸோ இவன் ஜெயிலில் இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கா. நான் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோட பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் வேலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறா. ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே இவட்ட வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஜெயிலேருந்து வந்தது என்ன ஒரு ஸ்டாப்பை கூட காணமேன்னு சொன்னதுமே அப்போ அசிஸ்டன்ட் சார் இப்படி மேடமோட கம்பெனியில் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு எந்த ஒரு கோவமே வரல, ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். என்ன சார் எதுவுமே நீங்கள் கவலைப்படலையா, நம்ம வந்துட்டு இந்த கம்பெனியை ஒன்று மூடி ஆகணும், இல்லைனா வேமா வந்துட்டு ஆள் எடுத்து ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னதும் எனக்கு இந்த கம்பெனி பிஸ்னஸ் எதை பற்றியுமே கவலை கிடையாது, இப்போ சோஃபி ஹாப்பியாக இருக்கால, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த டிசைன் என்னைக்கு திரும்ப ஜெயிலேருந்து வரான்னு சொன்னதுமே சார் நாளைக்கு தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு செம டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த லிசா போய் நேரடியாக அவங்க வீட்டு கதவை தட்டி அவங்க வீட்டுக்குள்ளே போக பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எங்கே என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும் எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடுன்னு சொன்னதும் இந்த வீட்டில் ஒரு வருஷமாக நான் தான் இருந்துட்டுருக்கேன், நீ என்ன வந்து கதை இழந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அப்போ அங்கே பக்கத்து இருக்காரவங்க சொல்கிறாங்க, உன்னை ஜெயிலில் போட்டதுமே உங்கள் அம்மா அப்பா இங்கேருந்து போனவங்க தாம்மா, எங்கே போனாங்கன்னே தெரியலை அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த சைடில் நடந்து போயிட்டுருக்கா. இந்த ஜுவல்லரி செட் எல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே கண்ணாடியில் அவளோட ஃபேஸை பார்த்தா அழுக்காயி ரொம்ப அசிங்கமாக இருக்கவுமே இதுக்கெல்லாம் காரணம் தான் அந்த சோஃபியும் சென்னு தானே, நான் கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து கத்திட்டு இருக்கும்போது இவனோட கார் வந்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த ஷென்னை போய் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு தெரியுமே நீங்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவன் ஆமாம் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், உன்னை நான் மேரேஜ்மே பண்ணிக்கிறேம்மா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டான். இவன் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எனக்கு இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பண்ணேனா, நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா, நீ இப்படி பண்ணதுனால அவள் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்குவாளா, எனக்குமே அவள் லைஃப்பில் திரும்ப வர மாட்டா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. ஸோ இவன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அவன் பண்ண தப்பு எல்லாமே நினச்சி அவ்வளோ ஒரு கில்ட்டி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான், பட் காசுன்ற அந்த பேராசை பிடிச்சி போய் கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சி இல்லாமல் ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு சீப்பாக நடத்தினான் இல்லையா, அதை நினச்சி அவன் வந்துட்டு கண்ணெல்லாமே கலங்க ஆரம்பிச்சிருது. என்ன மாதிரி பாவிக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்களெல்லாம் நினச்சிட்டே போகும்போதே பக்கத்தில் வர லாரியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருது. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் எல்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. பட் அவளுக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. பட் அதை அவள் வந்துட்டு பெருசாக எடுக்கலை. என் லைஃப் வந்துட்டு புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை நோக்கி தான் நான் போகணும். பாஸ்ட் திரும்பி பார்த்தா வாழ்க்கை எப்பயுமே நரகமாக தான் போயிடும், முன்னாடி ஃபியூச்சரை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட லைஃப் அவள் ஸ்டைல்லே வாழ்கிறதுக்கு அங்கே டிசைட் பண்ணிட்டு ஹாப்பி ஆகிட்டு போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.